இந்த மலையாளி ஒருத்தர் இருக்கார் பாருங்க, சீமான். பேரு நாம் தமிழர். ஆனால் இவர் பூர்வீகம் கேரளா, ஆளு மலையாளி. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்தேரின்னு சொல்லிட்டு அலைஞ்சாரு. யாசின் மாலிக் காஷ்மீர் பயங்கரவாதி அவன். அந்த நாயை அங்கேருந்து மெனக்கெட்டு கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து கடலூரில் கொண்டு வச்சு கூட்டம் நடத்தினார் சீமான். முழுக்க முழுக்க அயோக்கியத்தனம். இதையே மூலதனமாக வச்சு வெளிநாட்டில் இருந்து வசூல் பண்ணி அதை வச்சியே காலத்தை ஓட்டினார். 13 வருஷம் ஒருத்தர் அதை வச்சு வண்டியை ஓட்டிருக்காருன்னா பெரிய விஷயம் தான். இந்த சாட்டைன்னு ஒரு சேனல் நடத்துறாரு பார்த்தீங்களா, சாட்டை துரைமுருகன். திருச்சியில் வயலூரில் அவருக்கு வீடு இருக்கு. அவங்க வீட்டில் காலையில் இருந்தே ரைடு. இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் இவர்களுக்கு தொடர்பு இருக்கு. அந்த யாசின் மாலிக் கூட்டிட்டு வந்து இந்த இது கூட்டம்லாம் நடத்தின அன்னைக்கே வந்து கைது பண்ணி சீமான கைது பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்ட நம்ம நாட்டினுடைய முன்னாள் பிரதமரை நாங்க தான் கொண்டு புதைச்சோம் வா அப்படின்னு சொல்லி சொன்ன ஆளுதான் சீமான். இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சீமான் மட்டும் இந்த மாதிரிப்பட்ட தேச துரோக பிரிவினைவாதத்தை செய்யல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத கட்சிகள் அத்தனையும் இந்த வேலை செய்யுது. நேட்டிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதாவது இன்னைக்கு காலையிலிருந்தே பயங்கரமான பரபரப்பு தமிழகம் முழுக்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாம் தமிழருங்கிற பேரில் இந்த மலையாளி ஒருத்தர் இருக்கார் பாருங்க, சீமான். பேரு நாம் தமிழர். ஆனால் இவர் பூர்வீகம் கேரளா, ஆளு மலையாளி. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்தேரின்னு சொல்லிட்டு அலைஞ்சார் பண்ணார். சரி, அது பரவாயில்ல விடுங்க. கருணாநிதியிலேருந்தே எல்லாரும் இப்படி தானே ஆரம்பிச்சு, ஈவே ராமசாமி நாயக்கர், கருணாநிதி எல்லாரும் இதே வேலையை தானே செய்தாங்க. அதிலிருந்து வந்த ஒரு வரவு தான் இது. இப்போ என்ன பிரச்சனைன்னா, முழுக்க முழுக்க பிரிவினைவாதம், முழுக்க முழுக்க அயோக்கியத்தனம். இதையே மூலதனமாக வச்சு வெளிநாட்டில் இருந்து வசூல் பண்ணி அதை வச்சியே காலத்தை ஓட்டினார். 13 வருஷம் ஒருத்தர் அதை வச்சு வண்டியை ஓட்டிருக்காருன்னா பெரிய விஷயம்தான். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து அவருக்கு வந்து என்ஐஏலேருந்து செக் வச்சு இன்னைக்கு காலையிலேருந்து பரபரப்பாக ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இடும்பவனம் கார்த்திக், நிறைய தொலைக்காட்சிகள்லாம் தோன்றக்கூடிய ஆள், அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. சம்மன் அனுப்பியிருந்த நிலையில், அவரு தான் சம்மன் அனுப்புனது. இது சம்பந்தமா சம்மன் அனுப்புனது அவருக்கு தான். அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்த நிலைமையில கோவை ஆர்ஜி நகர்ல ரஞ்சித் அவருக்கு வீட்டில் இன்னைக்கு காலையில இருந்தே ரைடு. காலாப்பட்டி முருகன் அவருக்கு வீட்டில் ரைடு. அப்புறம் இந்த சாட்டைன்னு ஒரு சேனல் நடத்துறாரு பார்த்தீங்களா, சாட்டை துரைமுருகன். திருச்சியில் வயலூரில் அவருக்கு வீடு இருக்கு. அவங்க வீட்டில் காலையில இருந்தே ரைடு. தென்காசி மாவட்டம் சிவகிரி உள்ள இசை மதிவாணன் அவருக்கு வீட்டில் ரைடு. அப்புறம் வந்து சிவகங்கை இளையாங்குடியில் முருகன் விஷ்ணு அவருக்கு வீட்டில் ரைடு. இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் இவர்களுக்கு தொடர்பு இருக்கு. தடை செய்யப்பட்ட அமைப்பு எதை அவங்க மீன் பண்ணி சொல்றாங்கன்னா, விடுதலை புலிகள் அமைப்பு. அது இந்திய அரசாங்கத்தினால முன்னாடியே, அது காங்கிரஸ் காலத்திலேருந்தே அது தடை செய்யப்பட்ட அமைப்பு தான். ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டதுலேருந்தே தடை செய்யப்பட்ட அமைப்பு தான், கரெக்டாக சொல்கிறதா இருந்தால். அதுலேருந்து அது தடை செய்து தான் வச்சுருக்காங்க. விடுதலை புலி அமைப்பு இலங்கையில் இல்லைன்னு இப்போ சொன்னால் கூட, இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், நமது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது தடை செய்யப்பட்ட அமைப்பு. சரி, அது இருக்கட்டு. ஆனால் என் அண்ணன் சீமான் வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி, அதை கொஞ்சம் லைட்டாக திருப்பி பாருங்க. யாசின் மாலிக் காஷ்மீர் பயங்கரவாதி அவன். அந்த நாயை அங்கேருந்து மெனக்கெட்டு கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து கடலூரில் கொண்டு வச்சு கூட்டம் நடத்தினார் சீமான். எவ்வளவு பெரிய தேச துரோகி, பயங்கரவாதி, பிரிவினைவாதி சீமான்கிறதுக்கு மிகச் சிறந்த உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கலாம். காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள யாசின் மாலிக், அவன் பாகிஸ்தான் பயங்கரவாதி. பாகிஸ்தானுடைய அந்த பிச்சைக்காக வந்து காஷ்மீரை துண்டாடின ஆளு, ஏகப்பட்ட பேரை கொன்னவன், குண்டு வச்சவன். அந்த குண்டு வச்ச கும்பலை கூட்டிட்டு வந்து இவர் நடத்துறாருன்னா, இவருக்கு அப்போ யாரு கூட நட்பு பாராட்டுறாரு, இவருக்கு யாரெல்லாம் தோழர்களாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிரிவினைவாதிகள், தேச துரோகிகள், இந்த குண்டு வைப்பு கோஷ்டி, இப்படி தான் இவங்க வச்சிருக்காங்க. அப்போ அதுல இருந்து ஆரம்பிச்சது தான். ஏன்னா எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, எண்ணெய் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இது இப்போ ஆரம்பிச்சிருக்க விடாது. அப்பவே அந்த யாசின் மாலிக் கூட்டிட்டு வந்து இது கூட்டம்லாம் நடத்தின அன்னைக்கே வந்து சீமான கைது பண்ணியிருக்கணும். இவன் கைது பண்ணியிருக்கணும். அன்னைக்கே கைது பண்ணி இந்த பிரிவினைவாத கும்பலுக்கு அன்னைக்கே
4 மிதி அன்னைக்கு மிதிச்சிருந்தாங்கன்னா அதோட அந்த திருமுருகன் காந்தி மாதிரியான அந்த தெருப்பொறிக்கு நாய்கள் எல்லாம் பேசியிருக்காது. இல்லைன்னா நம்ம நாட்டை திங்கிறது இங்க, எல்லாம் பண்றது இங்க, அவ்வளோத்தையும் பண்ணி விட்டு இந்தியா பொறுக்கி தேசம்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த நாய். இன்னைக்கு வரைக்கும் வெளியே சுத்திட்டு தெரியுறான். சரிதானே? 2வது வராது. அதனால அன்னைக்கே கைது பண்ணியிருந்தா இந்த நாய்கள் எல்லாம் வெளியே வந்திருக்காது. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் வந்திருக்காது. அதை விட முக்கியம், ராஜீவ்காந்தி ஒன்றும் பிஜேபிக்காரர் கிடையாது. ராஜீவ்காந்தி ஒன்றும் பிஜேபிக்கு ஆதரவானாலும் கிடையாது. ராஜீவ்காந்தி அந்த அந்த இந்திரா காந்தியினுடைய மகன். இந்திரா காங்கிரசினுடைய தலைவராக இருந்தார். ஆனால் நம்ம நாட்டினுடைய முன்னாள் பிரதமர். அப்படிப்பட்ட நம்ம நாட்டினுடைய முன்னாள் பிரதமரை நாங்கள் தான் கொண்டு புதைச்சோம் வா அப்படின்னு சொல்லி சொன்ன ஆளு தான் சீமான். அன்னைக்கே இந்த ஆளை கைது பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பெரிய கொழுப்பு, இது கொழுப்பு பிடிச்ச வார்த்தை. இதெல்லாம் நாங்கள் தான் கொன்னோம், நாங்கள் தான் புதைச்சோம், இதெல்லாம் என்ன இது திமிரு தானே இது? ஏன்னா இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர். அதை நம்ம கவனத்தில், அவர் எதுக்கு கொன்னாங்க, என்ன கொன்னாங்க, அந்த கதையெல்லாம், அந்த விசாரணைக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம், அதை விடுங்க. ஆனால் நாங்கள் தான் கொண்டான்னு சீமான் சொன்னார்ல, எது சொன்னார்? அப்போ அது ஒரு பாயிண்ட். அப்போ அதில் நம்ம இந்த இடத்துல நம்ம அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சீமான் மட்டும் இந்த மாதிரிப்பட்ட தேச துரோக பிரிவினைவாதத்தை செய்யலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத கட்சிகள் அத்தனையும் இந்த வேலை செய்யுது. அதில் முக்கியமானது இந்த சைக்கிள் திருடன் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, கி வீரமணி. அவருடைய திராவிடர் கழகம், அந்த நாய் கழகம் இருக்குல்ல, அது தடை செய்யப்பட வேண்டியது. என்ஐஏ ரைடு இந்த நாம் தமிழர் இதில் நடத்தினதோட நிற்கும்னு நான் நினைக்கல. அது கண்டிப்பாக அடுத்த கட்டமாக தீகாவினுடைய அலுவலகத்தில் நடத்தின, அங்கே தான் நிறைய வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட மோசடி எல்லாம் அங்கே தான் நடக்குது. தேச துரோக செயல்கள் எல்லாம் அங்கே தான் நடக்குது. ஏன்னா அதனுடைய செயல் திட்டமே என்னது? சுதந்திரம் வேண்டாம், இந்தியா ஒழிக, இந்தியாவுக்கு எதிராக இருக்கணும், சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க, கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கும்பல்கிட்ட தான் நீங்கள் முதலாவது தேச துரோகம், பிரிவினைவாதம், பயங்கரவாதம், இதுக்கெல்லாம் விதை போடுற இடமாக ஈவேரா திடல் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால அங்கே தான் அடுத்த கட்டமாக இவங்க நடத்துவாங்க, ரைடு நடத்துவாங்க, அங்கேயும் நிறைய பேர் அள்ளிட்டு போவாங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அதெல்லாம் செய்ய வேண்டியது. அதெல்லாம் செய்தால் மட்டும்தான் இவங்களுக்கெல்லாம் ஒரு நாட்டுக்கு நல்லது. முக்கியமாக தேசம் நல்லா இருக்கணும்னா, அமைதியோட மக்கள் வாழணும் அப்படின்னா தேச துரோக கும்பல்கள் எல்லாம் ஒழியணும், ஒழிக்கப்பட வேணும். அதில் மாற்று கருத்தை கிடையாது. திமுகவும் இல்லை உள்ளடக்கம் தான். திமுகவும் இதே எத்தோழி வேலையை தான் செய்துட்டு கிடக்கு. இல்லைன்னா எதுக்கு ஒன்றிய அரசுன்னு எதுக்கு சொல்லணும்? உங்கள் அப்பா கருணாநிதி அதை சொல்லலையே, நீங்கள் ஏன் சொல்லிட்டு தெரியுறீங்க? அப்போ அதை கண்டுபிடிக்கிறாங்க, காயின் பண்ணுறாங்க. நாங்கள் பிரிவினைவாதி தான். எப்படி முன்னாடி திராவிட நாடுன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு அலைஞ்சாங்களே இவங்க, திமுகவினுடைய முன்னாடி தொடக்க கால அண்ணாதுரையிலேருந்து எப்படி அதை கட்டமைச்சிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு மோசடியான ஒரு இதை இப்போ கட்டமைக்கிறாங்க. இப்படி கட்டமைச்சா இங்கே உள்ளவங்க ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறாங்க பாருங்க. அது காரணம் யாரு? ஓட்டு போட்ட மக்கள். இவங்களை ஓட்டு போட்டு அரியணையில் வச்சிருக்கிறதுனால நம்ம என்ன செய்தாலும் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்பி போய் இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்காங்க. அதனால இவங்களெல்லாம் ஒடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த சீமான் மீது இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, சீமான் கட்சிக்கு மேலே, நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் மேலே இப்போ இன்னைக்கு ரைடு நடத்துனாங்களா, இதில் நிறைய ஆவணங்கள் கிடைக்கும். ஏன்னா ஆதாரம் இல்லாமல் ரைடு பண்ணே போக மாட்டாங்க. சரியான தகவல்கள் இல்லாமல், தரவுகள் இல்லாமல் போக மாட்டாங்க. இதெல்லாம் கரெக்டான டேட்டாஸ் கிடைக்கணும், கரெக்டான ஆதாரங்கள் கிடைக்கணும். அந்த சோர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ரைடே நடத்துவாங்க. ஏன்னா ரைடு நடத்தி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விடுறது பெரும்பாலும் நில். இவங்க ரைடு நடத்துனது எல்லாரையுமே ஆதாரம் சிக்கியிருக்கும். அது பொன்முடி வீட்டில் நடத்தினாலும் சரிதான், இல்லை ஏவா வேலு வீட்டில் நடத்தினாலும் சரிதான், செந்தில் பாலாஜி வீட்டில் நடத்தினாலும் சரிதான், இல்லைன்னா அந்த சபரீசன் வீட்டில் நடத்தினதா இருந்தாலும் சரிதான், எல்லா இடமே ஆதாரம் கரெக்டாக சிக்கிறோம். ஆதாரம் இல்லாமல் இவங்க ரைடே பண்ண மாட்டாங்க. அதனால அதுவும் என்ஐஏ ரைடு, இது பாதுகாப்பு சம்மந்தப்பட்டதுல தான் இவங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து இறங்குறாங்க. இப்போ என்ஐஏ ரைடு அப்படின்னாலே அது கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம பார்த்தது தமிழகத்திலும் சரி, இந்தியா முழுக்கும் சரி, முஸ்லீம் பயங்கரவாதிகள் இல்லைன்னா அவங்களுக்கு ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வீட்டில் தொடர்ந்து ரைடு நடந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே முஸ்லீம் வெளிநாட்டில் உள்ள முஸ்லீம் பயங்கரவாதி, ஹமாஸ் பயங்கரவாதிகள் மாதிரி, ஐஎஸ் பயங்கரவாதிகளுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு ஆள் சேர்க்கிறவங்க, இந்த மாதிரிப்பட்டவங்களை தான் அதிகமாக இந்த தேச துரோக கும்பலில் கைதானவங்க நிறைய இவங்கள தான் இருப்பாங்க. அது முஸ்லீம் பயங்கரவாதிகள். முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வெளியே பிரிவினைவாதத்தை தூண்டுறது, வெளிநாட்டு அந்நிய சக்திகளோட கை கோர்த்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக வேலை பார்க்கறது, இந்த வகையில் நாம் தமிழர் சிக்கியிருக்குங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம், ஆரோக்கியமான விஷயம். இது தொடக்கமாக இருக்குது. ஆனால் ரொம்ப காலந்தாழ்ந்து தான் பண்ணியிருக்காங்கன்னு மறுபடியும் சொல்கிறேன். தொடக்கமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்புங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதில் கூடுதலாக ஒரு தகவல் என்னென்னா,
முழுக்க முழுக்க இந்த மாதிரிப்பட்ட பிரிவினைக்காகவே இவருக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வருது. அதுதான் இப்ப சிக்கல். இவருடைய கட்சியை நடத்துறதுக்கு இந்த பிரிவினைவாதத்தை தூண்டி பேசியே வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காலையில வெளியே வந்த செய்தி. அது நிறைய பரவலா சொல்லிட்டே இருப்பாங்க. இவருக்கு இந்த விடுதலை புலிகள் அமைப்புக்கு பேரை சொல்லி, இலங்கை தமிழர்களுடைய பேரை சொல்லி, இது வெளிநாட்டுல எல்லாம் பிச்சை எடுக்கல நிறைய பேர் உதவுறாங்க அப்படின்னு. ஆனா இப்ப அது ஊர்ஜிதமாயிருக்கு. அது அடிப்படையில தான் இந்த ரைடு நடத்தினதா காலையில தகவல் வெளியாயிருக்கு. நமக்கு கிடைச்ச தகவல் தான். அதனால இது கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமான செய்யப்பட வேண்டிய வேலை. காலதாமதமானாலும் செய்திருக்காங்க. இதோடு நிறுத்தக்கூடாது. இந்த கி வீரமணி, இந்த சுப வீரபாண்டியன், அப்புறம் இந்த தியாகு, இந்த கூட்டம், இதுல நிறைய பேர் திருப்பூரிக்கு திருமுருகன் காந்தி, இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு ரைடு நடத்தி அத்தனை பேரையும் சொட்டே முறிச்சாதான் இது நல்லா இருக்கும். அது நாட்டுக்கு நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.